திருத்துறைப்பூண்டி அருகே உள்ள ஊராட்சி ஒன்றிய துவக்க பள்ளி கட்டடம் இடிந்து விழும் அபாயத்தில் உள்ளதால் மாணவர்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாக உள்ளது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே நெடும்பலத்தில் அமைந்துள்ள ஊராட்சி ஒன்றிய துவக்க பள்ளியில் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த மாணவர்கள் பயின்று வருகின்றனர். இப்பள்ளி கட்டடத்தின் மேற்கூரை உடைந்து சேதமடைந்துள்ள நிலையில் தற்போது மாணவர்கள் அனைவரும் கல்வித் திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட கட்டடத்தில் கல்வி பயில்கின்றனர். போதிய அளவு கட்டட வசதி இல்லாத நிலையில் ஒரு சில நேரங்களில் சேதமடைந்த கட்டடத்தில் மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் பாடங்களை நடத்துகின்றனர். இதனால் ஆபத்து ஏற்படும் என்ற சூழலில் புதிய கட்டடம் கோரி அப்பகுதி பொதுமக்கள், பெற்றோர் அரசுக்கு பலமுறை மனு அளித்தும் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. நாங்க ஒரு 40-45 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின கட்டடம் ரொம்ப பழுதடைஞ்சு பல இடத்துல விழுந்து ரொம்ப பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஆபத்தை உண்டு பண்ற நிலையில இருக்குது. இடிச்சு தரேன்னு சொல்றாங்களே தவிர இதுவரையிலும் இடிச்ச பாடு இல்ல. டெய்லி பிள்ளைங்களை நாங்க இன்டர்வல் விடும் போதெல்லாம் ஒரு ஆசிரியர்கள் இதெல்லாம் கை கோத்து நின்றுகிட்டு இருக்க வேண்டிய இருக்கு. பிள்ளைங்களை இங்க எதுவும் விழுந்துரும், கல் விழுந்துரும். நேற்று முதல்ல அந்த சைட்ல அது விழுந்துருச்சு. இது மாதிரி அந்த பிள்ளைங்களோட உயிருக்கு நாங்கள் என்ன உத்தரவாதம்னு தெரியல. அரசு அதனால இதை கவனம் எடுத்து உடனே இது சரி செஞ்சு இதை இடிச்சிட்டு புதிய கட்டிடம் எங்களுக்கு கட்டி கொடுக்கணும் அப்படிங்கறத உங்களோட ஆயிலாக கேட்டுக்கிறேன். கட்டிடம் இடிஞ்சு விழுற நிலையில இருக்கிறதால ஒரே இடத்துல வச்சு பாடம் நடத்துறதுனால மாணவர்கள் படிக்க முடியாத சூழ்நிலை இருக்கு. இந்த பள்ளிக்கூடத்துல என்னுடைய குழந்தைங்க 2 பேர் படிக்கிறாங்க. பள்ளிக்கூடம் இடித்தால பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப கூட பயமா இருக்குது. உடனடியா இந்த பள்ளியோட சார்பில் எத்தனையோ முறை உரிய அதிகாரிகள்கிட்ட உரிய நடவடிக்கை எடுத்து சொல்லி மனு கொடுத்து நேரடியா பார்த்தும் எந்த விதமான செயல்பாடும் இல்ல. பள்ளிக்கு புதிய கட்டடம் கட்ட அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்காவிட்டால் கிராம மக்கள் ஒன்றிணைந்து போராட்டம் நடத்த திட்டமிட்டுள்ளனர்.